السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. مبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. واحلل عقدة من لساني يفقهوا قولي واجعل لي وزيرا من أهلي. صدق الله مولانا العليم. وقال نبينا صلى الله عليه وسلم الحمد لله الذي عافاني مما ابتلى به فصلني على كثير ممن خلق تفضيلا لم يصبه ذلك البلاء. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, முந்திய சஃப்புகள் எல்லாம் காலியாகவே இருக்கிறது. சஃப்புகளை பூர்த்தி செய்யுங்கள். முன் சஃப்பிற்கு வருவதால் கூடுதலான நன்மைகள் கிடைக்கின்றது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவீன ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. சஃப்புகளை பூர்த்தி செய்யுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்குகளிலே ஒன்று நாட்களிலே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய கைராத்துக்களையும் பரக்காத்துக்களையும் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் இன்னை வரக்கூடியவர்களுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருள் பாலிப்பானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி ஊனமுற்றவர்களின் நினைவு நாள் என்று தேசிய ஜனநாயகம் மூலமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஊனமுற்றவர்களை ஊனமுற்றவர்கள் என்று கூட சொல்ல வேண்டாம் என்று அரசாங்கம் தடை செய்திருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாற்றுத்திறனாளிகளை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, இஸ்லாமியர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அவர்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கிறது, அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் இந்த வாரத்திலே அலசி பார்ப்போம். டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி சர்வதேச மாற்றுத்திறனாளிகளின் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகளினுடைய கண்ணியங்களும் உரிமைகளும் அவர்களின் மறுவாழ்வு நிகழ்வுகளையும் சமூகத்திலே எல்லா மனிதர்களும் பங்கெடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த தினத்தை 1992ஆம் ஆண்டிலிருந்து அமலுக்கு கொண்டு வந்தார்கள். இப்படி ஐக்கிய நாடுகளின் சபையிலே இது அனுசரிக்கப்பட்டது என்பதாக வரலாற்று குறிப்புகள் சொல்லப்படுகிறது. அல்லாஹுவின் படைப்புகள் பொதுவாகவே யாரையும் குறை சொல்வது இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயம். இஸ்லாத்தில் ஒரு நல்ல பண்பு அல்ல என்று சொல்லுகிறது. யாரையும் குறை சொல்லக்கூடாது. அது மிருகமாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, எந்த படைப்புகளையும் நீங்கள் குறை சொல்ல வேண்டாம். அப்படி குறை சொன்னால்
படைத்தவனை நீங்கள் குறை சொல்வதற்கு சமம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கம் கண்ணியமானது, மார்க்கத்தின் சட்டங்களும் கண்ணியமானது. மார்க்கத்திலே வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கண்ணியம் மிக்கவர்கள், அல்லாஹ்வும் கண்ணியமானவன். கண்ணியத்தையே அல்லாஹ் எதிர்பார்க்குகிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். அல்லாஹுவின் படைப்பினங்களில் சில சமயங்கள் படைப்பினங்களுக்கு அல்லாஹ் சில மாற்றங்களை தருவார். அல்லாஹு படைத்த படைப்பினங்களை அல்லாஹு சில மாற்றங்களினால் படைப்பான். சிலர்களுக்கு 2 தலையை வைத்து படைத்திருப்பான், சிலருக்கு 4 கால்களை வைத்து படைத்திருப்பான், சிலர்களுக்கு 4 கைகளை வைத்து படைத்திருப்பான், சில பறவைகளுக்கு 3 கழுத்துக்கள் வைத்து படைக்கப்பட்டிருக்கும். இந்த படைப்பினங்களை எல்லாம் நாம் பார்த்து கேலிகளோ கிண்டல்களோ செய்வதிலே இஸ்லாம் அது நல்ல குணம் இல்லை என்பதாக இஸ்லாம் நமக்கு கவனப்படுத்துகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். உடல் ஊனம்தான், அது உடல் ஊனம் அல்ல. ஒரு மனிதனுக்கு உள்ளத்தில் ஊனம் இருந்தால் தான் அவன் ஊனம் என்று சொல்லுவார்கள். ஒரு மனிதனுக்கு உடலிலே இருப்பதை ஊனம் என்று சொல்ல வேண்டாம், அவன் உள்ளத்தில் ஊனம் இருந்தால் தான் அது ஊனம் என்று சொல்லப்படுகிறது. உள்ளத்திலே குறை இருக்கக்கூடாது, உள்ளத்திலே நிறைவு இருக்க வேண்டும். எல்லோரிடத்திலும் அவர்களை பார்க்குகின்ற நேரத்தில் பார்வையில் சரியான பார்வையாக இருக்க வேண்டும், குறையுள்ள பார்வையில் இருக்கக்கூடாது, குறையான வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடாது, குறையான செயல்களை சொல்லக்கூடாது என்று இஸ்லாம் வலியுறுத்தி கூறுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய படைப்பினங்களிலே சில படைப்பினங்களுக்கு அல்லாஹ் சில மாற்றங்களை ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால், ஆனால் ஒன்றை எடுத்து 2ஐ தந்து விடுவான். சிலர்களுக்கு பார்வை இல்லை என்று சொன்னால், பார்வை இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் மனன சக்தியை அதிகம் கொடுப்பான், சிந்தன சக்திகளை அல்லாஹ் அதிகப்படுத்துவான். சில திறமைகளை அல்லாஹ் ஒன்றை எடுத்து விட்டால் அல்லாஹ் 2ஐ தந்து விடுகிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்திலே அவனுடைய படைப்புகளை பார்க்குகின்ற நேரத்தில் கண்ணில்லாதவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நினைவு சக்தியையும் அவர்களுக்கு குரல் வளத்தையும் அதிகப்படுத்துகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். வாய் பேச முடியாத ஊமைகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு கற்பனை சிந்தனைகளை அதிகமாக்குகிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊனமுற்றவர்களை குறை கூறாதீர்கள் என்று சொல்லுவார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த குறையை பார்த்தே நீங்கள் குறை சொல்லாதீர்கள். சில வகைராவே அப்படித்தான் வச்சிருக்கிறாங்க. சில இடங்கள்ல பார்த்தா ஒரு கால் ஊனமாக இருந்தால் அவரை நொண்டி என்று சொல்லுவார்கள். சில ஏரியாக்களிலே சில இடங்களிலே பார்த்தால் நொண்டி ஜப்பாரு என்பதாக வைத்திருப்பார்கள். அது பரம்பரையாகவே அதனுடைய வம்சவாளியாகவே அதை பயன்படுத்துவார்கள். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இப்படி கூட நீங்கள் அவர்கள் குறைகளை வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொல்லுகிறது. அடுத்தவர்களின் குறைகளை நீங்கள் வெளிப்படுத்துவது இறைவன் படைத்த படைப்புகளை நீங்கள் குறை சொல்வதற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே பார்க்குகின்ற நேரத்திலே உலகம் முழுக்க 15% ஊனமுற்றவர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிறவி ஊனங்கள் இருக்கிறது. அதே போன்று இடையிலே அவர்களுக்கு ஏற்பட்ட விபத்துகளினால் ஏற்பட்ட ஊனங்களும் இருக்கிறது. மூன்றாவதாக சொன்னார்கள், நோயாளிகளால் நோய் வருவதன் மூலமாக சிலர்கள் ஊனம் ஏற்பட்டவர்களும் இருக்கிறார்கள் என்பதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எந்த வகையில் நீங்கள் ஊனமாக இருக்கக்கூடியவர்களை குறையாக பார்க்கவும் வேண்டாம், பேசவும் வேண்டாம் என்று இஸ்லாம் தடை செய்கிறது. 2007 மு கருணாநிதி அவர்கள் அரசியல் சட்டமாகவே கொண்டு வந்து விட்டார். மாற்றுத்திறனாளிகளுக்காக வேண்டி உதவி தொகைகள், மாற்றுத்திறனாளிகளுக்காக வேண்டி தனி அமைப்புகள், அவர்களுக்காக வேண்டி எல்லா உதவிகளும் அரசாங்கத்தில் இருந்து தர வேண்டும் என்று 2007 இருந்து அவர்கள் அரசாங்கத்தின் மூலமாக ஆணை பிறப்பித்திருப்பதை நாம் வரலாற்றுகளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் இருவதை கூட இப்பொழுது கூட நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்காக வேண்டி வாகனங்கள் கொடுக்கப்படுகிறது, அவர்களின் பிழைப்புக்காக வேண்டி வியாபாரத்திற்காக வேண்டி உதவி தொகைகள் கொடுக்கப்படுகிறது.
பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகள் இங்கே நினைவுக்கு வருகிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மாற்றுத்திறனாளிதான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மாற்றுத்திறனாளிதான். அவர்கள் வாய் பேச முடியாது, அவர்கள் நாவிலே கொன்னல் இருந்தது, அதனால் அவர்கள் திக்கி திக்கி பேசுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் படைப்பினங்கள் தான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பிலே ஊனம் இல்லை. அவர்கள் பிறந்ததற்கு பின்னால் அவர்களை ஃபிரௌன் என்ன சொன்னான்? இவர்தான் என்னை கொலை செய்வதற்கு வந்திருக்கிறார், என் ஆட்சியை பிடிப்பதற்கு வந்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற நேரத்திலே அன்னை ஆசியா அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், அது குழந்தை, எதுவுமே தெரியாது அந்த குழந்தைக்கு, அதை நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்களே என்று அந்த குழந்தையை சோதனை செய்யப்படுகிறது. ஒரு தட்டிலே பவளம் வைக்கப்படுகிறது, ஒரு தட்டிலே நெருப்பு கங்குகள் வைக்கப்படுகிறது, சோதனை செய்யப்படுகிறது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அந்த நேரத்திலே அவர்கள் பவளத்தின் பக்கம் கையை கொண்டு போகின்ற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கரத்தை நெருப்பில் கொண்டு போய் அந்த நெருப்பை எடுத்து வாயிலே போட்டு விட்டார்கள். அதன் காரணத்தினால் தான் அவர்களுக்கு ஏற்பட்ட கொன்னல் நாவு கொன்னலாக மாறியது என்பது வரலாறு, குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறுகளாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்விடத்திலே வேண்டினார்கள். தனக்கு ஏற்பட்டதை அல்லாஹ்விடத்திலே வேண்டினார்கள். வஹ்துல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. யா அல்லாஹ், என் நாவிலே இருக்கின்ற முடிச்சை அவுத்து விடு, என் முடிச்சை அவுத்து விடு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு ஏற்பட்ட அந்த குறையை இறைவனிடத்திலே அவர்கள் சமர்ப்பித்தார்கள் என்பதாக குர்ஆன் சொல்லும் வரலாறுகள் என்று நமக்கு அற்புதமான நிகழ்வுகள் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இப்படிப்பட்ட குறைகளை, மாற்றுத்திறனாளிகளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மிகவும் விருப்பப்படுகிறான் என்று சொல்வார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாற்றுத்திறனாளிகள் பொதுவாகவே தான் மாற்றுத்திறனாளியாக ஆக வேண்டும் என்று விருப்பப்படவில்லை. யாராவது நான் நொண்டி ஆகணும்னு விருப்பப்படுவாங்களா? யாராவது நான் செவிடன் ஆகணும்னு விருப்பப்படுவாங்களா? யாராவது நான் ஊமையாக ஆக வேண்டும் என்று விருப்பப்படுவார்களா? ஒரு மனிதன் தானாக மாற்றுத்திறனாளியாக மாற வேண்டும் என்று விருப்பப்பட மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒன்று அவர்களுக்கு ஏற்பட்ட ஏதாவது ஒரு நிகழ்வுகள், விபத்துக்கள், அல்லது அவர்களுக்கு ஏற்பட்ட நோய்கள், அல்லது அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பிறவியிலே கொடுக்கப்பட்ட படைப்புகள், இவைகளை தவிர வேறு ஏதினாலும் அவன் மனிதனுக்கு குறைவுகள் ஏற்பட போவதில்லை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுவார்கள், மாற்றுத்திறனாளிகள் இடத்திலே நாம் இரண்டு விஷயங்களை பேண வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொல்வார்கள். மாற்றுத்திறனாளிகளிடத்திலே நாம் கவனப்படுத்த வேண்டிய விஷயங்கள் நம்மிடத்தில் இரண்டு இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற நேரத்திலே மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் எப்பொழுதுமே தன்னை தாழ்ந்தவர்களாகவே நினைப்பார்கள், அவர்களை உயர்த்த வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாற்றுத்திறனாளிகள், கால் ஊனமானவர்கள் தன்னை குறையுள்ளவர்களாகவே தாழ்வு மனப்பான்மையோடு இருப்பார்கள். அவர்களிடத்திலே நாம் பேசுகின்ற நேரத்தில், அவர்களிடத்திலே உறவாடுகின்ற நேரத்தில் அவர்களின் குறையை நீங்கள் பாராமல் அவர்களின் அந்தஸ்தை உயர்த்தி பேசுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம சாதாரணமாகவே கொஞ்சம் குண்டா இருந்தா கூட அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டு கூப்பிடுறோம். கொஞ்சம் காலு கோணலாக இருந்தா அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டு கூப்பிடுறோம். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களிடத்தில் கூட எச்சரிக்கை செய்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு முறை வீட்டிலே அவர்கள் சமையல் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களுடைய ஜன்னல் வழியாக ஒரு பெண்மணி குட்டையாக இருந்தார்கள். அந்த பெண்மணி போகுவதை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், அந்த குட்டச்சி போகிறாள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள், ஆயிஷா என்ன சொல்லுகிறாய்? நீ சொன்ன வார்த்தையை கடலில் கலந்தால் கூட அது பாவம் அழியாது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்து கூறினார்கள், உடல் குரல் குறைகள்
மனிதனுக்கு இருக்கின்ற குறைகளை பற்றி நீ குறை பேச வேண்டாம், அவர்களுக்கு நீங்கள் பட்டப்பெயரிட்டு அழைக்க வேண்டாம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய தாயாக இருக்கக்கூடிய நாயகத்தின் மனைவிமார்களிலே மிக முக்கியமான ஆயிஷா ரலியல்லாஹு இடத்திலே கண்டித்துக் கொண்டார்கள் என்பது வரலாறு. கண்ணியமானவர்களை, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இரண்டாவதாக சொன்னார்கள், அவர்கள் மிகவும் மதிக்கத்தக்கவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய மனப்பான்புகளை, அவர்களுடைய தேவைகளை நீங்கள் அலட்சியம் செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். அவரால் முடியவில்லை என்று சொன்னால் அவரை கண்டுகொள்ளாமல் நீங்கள் போகிவிட வேண்டாம், அவரை நீங்கள் கண்டுகொள்ளாமல் கடந்து விட வேண்டாம். அவர்கள் வருகிறார் என்று சொன்னால் முடிந்த அளவிற்கு நீங்கள் அவருக்கு உதவி செய்யுங்கள். கண் தெரியாதவர் வருகிறார் என்று சொன்னால் அவரால் நம்மால் என்ன அவருக்கு உதவி செய்ய வேண்டுமோ, உதவி செய்ய வேண்டிய கடப்பாடுகள் இருக்கிறதோ அதை நாம் செய்வதை நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு முதலில் அவர்களின் தாழ்வு எண்ணத்தை உயர்த்த வேண்டும். இரண்டாவதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களை நீங்கள் கண்டுகொள்ளாமல் அவர்களை அலட்சியப்படுத்தி விட்டு போகிவிட வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றுத்திறனாளிகளின் மூலமாக நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இரண்டை சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்றுதான் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளை பார்த்தால் என்ன செய்ய வேண்டும் என்று சில விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். முதலிலே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். நீங்கள் பிரார்த்தனை செய்வதே அது அவர்களுக்கு செய்கின்ற உபகாரம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாற்றுத்திறனாளிகளை நீங்கள் பார்த்தால் அல்ஹம்துலில்லாஹ் ஆஃபானி மிம்மா, யா அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கின்ற நோயிலிருந்து எங்களை நீ பாதுகாத்தாயே, உனக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹ்விடத்திலே மாற்றுத்திறனாளிகளை நீங்கள் பார்க்குகின்ற நேரத்திலே இறைவனை புகழ்வது மட்டுமல்ல, உங்களுக்கு அது வரவில்லை என்பதை பற்றி அல்லாஹ்விடத்திலே தெரிவிக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்த அன்பான பண்புகளிலே ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சயீத் பின் ரபூ என்று என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி அவர்கள் பார்வை தெரியாமல் இருந்தார்கள். அவர்களுக்கு பார்வை தெரியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவிற்கு தொழுகைக்கு வருவதில்லை. அந்த சஹாபி சயீத் பின் அவர்கள் தொழுகைக்கு வருவதில்லை. அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னால் வாழ்ந்தவர்கள். அந்த சஹாபி ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு இடத்தில் இந்த விஷயத்தை சொன்னார்கள். என்னால் ஜும்மாவுக்கு வர முடியவில்லை. இந்த விஷயத்தை தெரிந்த உமர் ரலியல்லாஹு ஜனாதிபதி அவர்கள் அவருடைய இல்லத்திற்கு போனார்கள். கண் தெரியாத அந்த சஹாபியுடைய இல்லத்திற்கு போனார்கள். உமர் ரலியல்லாஹு போய் கேட்டார்கள், நீங்கள் ஏன் ஜும்மாவுக்கு வருவதில்லை என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பார்வை இல்லை, என்னை அழைத்துவதற்கு உதவியாளர்கள் யாரும் இல்லை என்று சொன்ன உடனே அரசாங்கத்தின் மூலமாகவே ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஆளை நியமித்து அவர்களுக்காக வேண்டி உதவி செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை அன்றே 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே கொண்டு வந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் ஒன்று ஒன்றாக விசாரித்தார்கள் அந்த சஹாபியை பார்த்து, நீங்கள் சாப்பிடுவதற்கு உங்களுக்கு யார் உதவி செய்வார்கள் என்றெல்லாம் கேட்டுவிட்டு கடைசியாக அந்த ஜனாதிபதி அவர்கள் தங்களுடைய அவருக்கு உபசரணை செய்வதற்காக வேண்டி ஒரு சஹாபியை ஏற்பாடு செய்தார்கள் என்பதாக வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சஹாபி இடத்திலே தொடர்ந்து பேசுவார்கள் உமர் ரலியல்லாஹு. இந்த நிலைமை உங்களுக்கு ஏன் ஏற்பட்டது? யா அப்துல்லா, அல்லாஹ்வின் அடிமையே, ஏன் இப்படி உங்களுக்கு ஏற்பட்டது? ஒரு முறை ஜனாதிபதி அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் உணவு பரிமாறிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி இடது கையில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். வலது கையில் தான் சாப்பிட வேண்டும், இடது கையிலே சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சரியான கோபம் வந்துவிட்டு பக்கத்திலே போனார்கள். யா அப்துல்லா, ஏன் நீங்கள் வலது கையில் சாப்பிடாமல் இடது கையில் சாப்பிடுகிறீர்கள்? குல் பி யமீனிக, வலது கையில சாப்பிடுங்கன்றாங்க. அவர் ஒண்ணுமே சொல்லல. அந்த சஹாபி என்ன செஞ்சார்? முஅத்தா போர்க்களத்திலே நான் போருக்கு போனேன், வலது கை அடிபட்டு ஊனமாகிவிட்டது என்று சொன்னார்கள். வலது கை அடிபட்டு ஊனமாக போய்விட்டது, வலது கையை என்னால் தூக்க முடியாது என்று சொன்னார்கள். அப்பொழுது நீ எப்படி சாப்பிடுகிறாய், எப்பொழுது நீ எப்படி உன்னுடைய துணைகளை துவைக்கிறாய், எப்படி நீ குளிக்கிறாய் என்று தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டு வந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த சஹாபி இடத்திலே கேட்டவுடனே அவர்கள் சொன்னார்கள், எனக்கு
இடது கையில் மூலமாகத்தான் மற்ற காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு உதவிகரங்களாக யாரும் இல்லை என்ற விஷயத்தை சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த சஹாபி அவர்களுக்காக வேண்டி ஒரு ஆளை நியமனம் செய்து அவர் காலங்கள் முடியும் வரை, அவர் மௌத்தாகும் வரை அவரோடே இருக்க வேண்டும் என்பதை அரசாங்கத்தின் மூலமாக அவர்களுக்கு ஒரு ஆணையிட்டார்கள் என்பதாக வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அம்ரு பின் அல் ஜமூஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி அவர்கள் ஊனமுற்றவர்கள், கடுமையான ஊனம், கால் கடுமையான ஊனம். இவர்களுக்கு 4 புதல்வர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் போர்க்களத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். கால் 2மே அவர்களுக்கு ஊனமாக இருக்கிறது. ஆனால் போர்க்களத்திற்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். பிள்ளைகள் எல்லாம் சொல்லுகிறார்கள், ஊனமுற்றவர்களுக்கு இஸ்லாத்தில் போருக்கு போக வேண்டியதில்லை என்பதாக இஸ்லாத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் போக வேண்டியதில்லை என்பதாக அவர்களிடத்திலே பிள்ளைகள் எல்லாம் சொல்லுகின்ற நேரத்திலே ஜமூஹ் ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நான் இந்த ஊனமுள்ள காலோடு சுமணத்திற்கு நுழைய வேண்டும் என்று சொன்னார்கள். ஊனமுற்றவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உறுதிமிக்க அவர்களின் உள்ளங்களை உறுதியை தருவான். ஊனமுற்றவர்கள் பாருங்கள், எத்தனை பேர்கள் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஊனமுற்றவர்கள் அவர்கள் தங்கள் நடக்க முடியாவிட்டாலும் தங்களுடைய திறமைகள் மூலமாக அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு சென்றிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இந்த 4 புதல்வர்களும் என்று சொன்னார்கள், நாயகமே, உஹது போர்க்களத்தில் எங்களுடைய தந்தை கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் நாயகமே என்று சொன்ன உடனே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டு சொன்னார்கள், வேண்டாம் என்று சொன்னார்கள். அந்த சஹாபி சொன்னார்கள், நாயகமே, நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்குள் இந்த ஊனமுற்ற காலோடு தான் நான் சுவனம் வருகிறேன் என்று பிரியப்பட்டேன் என்று பெருமானாரிடத்திலே சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். அதே போன்றவர்கள் உஹது போர்க்களத்திற்கு வந்தார்கள், அவர்கள் போர்க்களத்திலே கொல்லப்பட்டார்கள் என்று வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஊனமுற்றவர்களை எப்பொழுதுமே நாம் கேவலமாகவோ கிண்டலாகவோ நினைத்து விடக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒருமுறை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இடத்திலே அவர்கள் அறிவிக்கிறார்கள், அலி ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள் ஒரு ஹதீஸை. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்திலே ஏறி ஒரு கிளையை உடைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இடத்திலே சொன்ன உடனே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் மரத்தின் மீது ஏறினார்கள். ஏறுகின்ற நேரத்தில் அவர்களின் கெண்டைக்கால் மெலிந்து இருந்தது. அவர்கள் அது வரைக்கும் தெரியல வெளியே. அவர்கள் கெண்டைக்கால் மெலிந்திருந்ததை பார்த்து சஹாபாக்கள் எல்லாம் சிரித்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் சினம் கொண்டு கோபம் கொண்டார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களின் மெலிந்து போன அந்த கெண்டைக்காலை பார்த்து அவர்கள் மிகவும் சிரித்ததை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட குறையுள்ளவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கோழிகளிலே மிக முக்கியமான கூலி சுவனம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிந்து கொண்டதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாருடைய தோற்றத்தையும் சரி, யாருடைய உருவங்களையும் சரி, யாருடைய உறுப்புகளையும் சரி நாம் குறையாக சொல்லக்கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவது மட்டுமல்ல, அது மனிதனுக்கு அழகில்லை என்று சொன்னார்கள். அது மனிதனுக்கு அழகில்லை. ஏனென்று சொன்னால் ஒரு மனிதனை படைக்க சக்தி பெற்றவன் அல்ல. நான் ஒரு மனிதனை படைப்பதற்குண்டான உருவாக்கமுடைய உண்டாக்கக்கூடிய சக்தி என்னிடத்தில் இல்லை. யாரும் எந்த மனிதனையும் உருவாக்க முடியாது. மனிதனை உருவாக்கியவன் அல்லாஹுதான். ஆகவே அல்லாஹுனுடைய படைப்பை நீங்கள் குறை சொல்ல வேண்டாம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியான முறையிலே வழங்க வேண்டும். அவர்கள் குறை உள்ளவர்களாக இருந்தாலும் நீங்கள் தயவு செய்து அவர்களிடத்திலே குறையை காட்ட வேண்டாம். ஒரு முறை பெருமானாருக்கு அல்லாஹ் அறிவுறுத்துகிறான், அபஸவதவல்லா அன்ஜா அஹுலாமா. அபஸவதவல்லா ஒரு ஆயத்தை இறக்கிட்டான்டா. உம்மு மக்தூம், அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2 கண்களும் தெரியாதவர்கள்.
அவர்கள் தான் ஒரு காலத்தில் மதீனாவின் நிர்வாகியாக இருந்தார்கள். மதீனாவுக்கே நிர்வாகி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முஸல்லாவிற்கே நாயிபு இமாமாக இருந்தார்கள் என்பதாக வரலாறுகள். குறை உள்ளவர்கள் தான், ஆனால் அவர்கள் நிறைவானவர்கள் என்பதை பெருமானார் இந்த சமூகத்திற்கு காட்டிச் சென்றார்கள். அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு வருகிறார்கள் பெருமானாரை சந்திக்க. அரபிய தலைவர்கள் எல்லாம், அரபு நாட்டினுடைய தலைவர்கள், அரசர்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அந்த இடத்திற்கு வருகின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால் இவர்கள்ட்டே பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், ஏன் நீங்கள் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு இடத்திலே முகத்தை கடுகடுத்துக் கொண்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இவங்களை கவனிக்க முடியலையே என்ற ஆதங்கத்திலே அவர்கள் முகங்கள் எல்லாம் சுளித்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், அபஸவத வல்ல அன்ஜா உலமா, உம்மிடத்திலே கண் தெரியாத ஒரு சஹாபி வருகின்ற நேரத்திலே உன் முகம் ஏன் கடுகடுத்தது என்று அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியமானவர்களே, நம்மில் கூட நம் சகோதரர்கள் யாராவது ஊனமுற்றவர்கள் இருந்தால் அவரிடத்தில் நாம் நடந்து கொள்கின்ற முறைகளை நாமே சோதித்து பார்க்கலாம். ஒரு முறை ஏதாவது சொல்லுவோம், 2 முறை இருக்கிறத விட போயிட்டா நல்லதுன்னு நம்ம நினைப்போம். கண்ணியமானவர்களே, அவரால் தான் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கப்படுகிறது என்பதையும் பெருமானாரும் சொல்லுகிறார்கள், அல்லாஹும் சொல்லுகிறான். உங்கள் வீட்டில் யார் பலகீனமானவர்கள் இருக்கிறார்களோ அவர்களின் மூலமாகத்தான் நீங்கள் ரிஸ்க் அளிக்கப்படுகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாற்றுத்திறனாளிகள் உலகத்திலே அவர்கள் உடலில் ஊனம் இருந்தாலும் அவர்களின் உள்ளங்களில் ஊனம் இல்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது மட்டுமல்லாமல் ஊனம் என்பது உடலில் இல்லை என்று சொன்னார்கள். ஊனம் என்பது உடலில் கிடையாது, மனிதனுடைய உள்ளத்தில் தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். உள்ளத்தில் குறையுள்ளவன் ஊனம் உள்ளவன் என்பதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்கினி அவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பள்ளியிலே உட்கார்ந்திருக்கும் போது உம்மு மக்தூம் ரலியல்லாஹு கண் தெரியாத சஹாபி வந்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்த உடனே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு இடத்திலே கேட்டாங்களாம், உம்மு மக்தூமே, உங்களுக்கு கண் எப்பொழுது பிறவியிலேயே கண் தெரியவில்லையா என்று விசாரித்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாயகமே, ஒரு சின்ன பிராயத்திலே வாலிப பருவத்திலே நான் ஒரு நிகழ்வு நடந்தது, அந்த நிகழ்வினால் என்னுடைய கண் பார்வை போகிவிட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் சொன்னார்கள் என்று வரலாறுகள். சிறுவயதிலே ஏற்பட்ட அந்த ஒரு சூழ்நிலையினால் எனக்கு பார்வை பறிபோனது என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அவர்கள் பதிவு செய்கின்ற நேரத்தில், அந்த நேரத்திலே அந்த சமூகத்திலே பார்வை பறிபோன விஷயத்தை பெருமானாரிடத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மேலிருந்து கீழே இறங்கி விட்டார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்து அல்லாஹ் கூறுகிறான், என் அடியானின் ஏதாவது ஒரு அருளை நான் பிடுங்கி விட்டால் அல்லாஹ் சொல்வதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கே சொல்லுகிறார்கள். சபையிலே பெருமானாருடைய சபைக்கு முன்னால் என்னுடைய அடியானினுடைய அருள்களில் ஏதாவது ஒன்றை நான் பறித்து விட்டால், அந்த அருள்களை நான் பறித்து விட்டால் அதற்கு பகரமாக நான் அவனுக்கு சொர்க்கத்தை தந்து விடுவேன் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நாம் நினைத்துக் கொண்டோம், ஒருவர் கால் நொண்டியாக இருப்பதால் அவரை குறை உள்ளவர்களாக நினைக்க வேண்டாம். அல்லாஹ்விடத்தில் அவர் மிகவும் மதிப்பிற்குரியவர் என்பதாக நினைக்க வேண்டும். கண் இல்லை என்று சொன்னால் அவரை குருடர் என்று நினைக்க வேண்டாம். அல்லாஹ்விடத்திலே அவர் மிகவும் மதிப்புக்குரியவர் என்பதாக சொல்ல முடியும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பார்ப்பதற்கு பங்கரையாக இருக்கிறார், பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கிறார், பார்ப்பதற்கு மிகவும் வலிமையாக இல்லை, வெறும் அவர் பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கிறார் என்று நினைத்து விட வேண்டாம். அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவராக மாறி போவார். பிலால், யார் அந்த பிலால்? பிலால் ரலியல்லாஹு அவர்களை பார்த்தாலே எல்லோருக்கும் கோபம் வரும், வாய் தடி, அவர்களுடைய உதடு தடித்திருக்கும், உடலெல்லாம் கருப்பாக இருக்கும். யானையை விட கருத்தவர்கள், காக்கையை விட கருப்பானவர்கள், பார்ப்பவர்கள் எல்லாம் அவர்களை விரண்டு ஓடுவார்கள். ஒரு காலம் இருந்தது, அரபியர்களுடைய பழக்கம் என்னவென்று சொன்னால் அவர்கள் ஊனமுற்றவர்கள் பக்கத்திலே உட்கார்ந்து உணவண்ண மாட்டார்கள். அசிங்கமாக, அதாவது அவர்கள் அழகில்லாமல் இருக்கக்கூடியவர்கள் பக்கத்தில் இருந்து உணவு உண்ண மாட்டார்கள்.
இதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவிடத்தின் மூலமாக ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கி விட்டான். லைஸ அலல் அமா ஹரஜுன் வலா அல் ஆரஜ் ஹரஜுன் வலா அலல் மரீலி ஹரஜுன் வலா அலா அன்ஃபுசிக்கும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஆயத்திலே இறக்குகிறான். ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட குறைகள், அவன் கண் குருடாக இருந்தால் அது தவறில்லை, அவனுக்கு காது செவிடாக இருந்தால் அது தவறில்லை, அவன் கால் ஊனமாக இருந்தால் தவறில்லை, அவன் கைகள் ஊனமாக இருந்தால் தவறில்லை. ஆனால் அவன் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அது தவறில்லை, அசிங்கமாக இருந்தால் தவறில்லை. அன்தா கூலு, நீங்கள் அவரோடு உட்கார்ந்து சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி இருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மிலே சிலர்கள் ஊனமுற்றவர்களை தனிமையிலே விட்டு விடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஊனமுற்றவர்களை நீங்கள் தனிமையாக விட்டு விடாதீர்கள், அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக ஏற்பட்டுவிடும். ஊனமுற்றவர்களிடத்திலே சமமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மனித உணர்வுகளை நீங்கள் மதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மாற்றுத்திறனாளிகளின் உணர்வுகளை நீங்கள் மதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஊனமுற்றவர்கள் அவர்கள் உள்ளத்தை நீங்கள் காயப்படுத்தி விட வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்து சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஹரு கௌமும் மின் கௌமின், யாரும் யாரையும் குறை சொல்லாதீர்கள், எந்த பெண்ணும் எந்த பெண்ணை பற்றியும் நீங்கள் குறை சொல்ல வேண்டாம். அல்லாஹ் குர்ஆனிலே வசனத்தை இறக்கி விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊனமுற்றவர்களோடு உட்கார்ந்து சாப்பிடாத சஹாபாக்களை, மதீனா வாசிகளை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்தில் இந்த அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான். மனிதர்களே, லா யஸ்ஹரு கௌமும் மின் கௌமின், யாரும் யாரையும் நீங்கள் குறை பேச வேண்டாம், எந்த பெண்களும் எந்த பெண்ணை பற்றியும் நீங்கள் குறை பேச வேண்டாம். ஏன் அப்படி நீங்கள் குறை பேசினால் பெரும் பாவங்களில் அது ஒன்று என்று சொல்லுகிறான் அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏனென்று சொன்னால் நீங்கள் யாரை குறையாக நினைக்கிறீர்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கைரானவர்களாக சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். யாரை நீங்கள் குறையாக நினைக்கிறீர்களோ அல்லாஹ்விடத்தில் அவர்கள் சிறந்தவர்களாக மாறி போவார்கள். ஐயகூன கைரம் மின்ஹும், உங்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக மாறி வருவார்கள் என்பதை அல்லாஹ் திருவசனத்திலே விளக்கம் கொடுக்குகிறான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி செய்யக்கூடியவர்கள் அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். யாரு மாற்றுத்திறனாளிகளை குறையாக அல்லது குறையுள்ளவர்களை குறையாக நினைக்கக்கூடியவர்கள் அவர்களை பாவிகள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவது மட்டுமல்ல, உலாயிக்க ஹுமு வாலிமூன் என்று சொல்லுகிறான், அநியாயக்காரர்கள் என்பதாகவும் அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பிற்கினியவர்களே, அதனால் வருகின்ற 3ஆம் தேதி மாற்றுத்திறனாளிகளின் நினைவு தினமாக இருப்பதின் காரணமாக மாற்றுத்திறனாளிகளோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று அவர்கள் உள்ளத்தில் இருக்கின்ற தனிமையை நீங்கள் நீக்கிவிட வேண்டும். அவர்களுக்கு உள்ளத்திலே தாழ்வு மனப்பான்மை இருக்கும் அல்லவா, அதை விட்டும் அவர்களை தூரமாக்க வேண்டும். அவர்களிடத்தில் நீங்கள் சமமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. வாழும் காலங்கள் எல்லாம் மாற்றுத்திறனாளிகளோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்களோ, மார்க்கம் நமக்கு எப்படி சொல்லி தந்திருக்கிறதோ அதுபோன்று அவர்களிடத்தில் சமமாக நடப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜுகள், உமராக்கள், தவாஃபுகள் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்களிலே கண்டு நினைவிலும் கனவிலும் கண்டு அவர்களை நேரடியாக ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, மறுமையிலே ஷஃபாத்து பெறக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடிந்து போகக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உலக முஸ்லிம்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.